இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய மத்தியில் பேசக்கூடியதான ஒரு காரியம். அநேகர் சோர்ந்து போய் கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தினுடைய நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நான் விதமாய் வாசித்தேன். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியோர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகளுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டிருக்கிறாங்க. எளியோருடைய விடுகிறதான பெருமூச்சு இப்பொழுது தேவன் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா பெருமூச்சுகளையும் கண்ணீரையும் பார்த்திருக்கிறார். நீங்கள் விட்டதான கண்ணீருக்கு கர்த்தர் இந்த நாட்களில் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் வர முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் கவலைகளினாலும் கண்ணீரினாலும் நிறைந்திருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடி இருக்கிறது. சமாதானம் இல்லாததான நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகத்தான் இரத்தத்தை சிந்தினார், உயிர் விட்டார், மறுபடியும் உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை அவரோடு கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் அவர் நம்மை விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமாக இருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்குறாரா? என் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறாரா? ஏன் ஜெபத்தை தேவன் கேட்டிருப்பானால் ஏன் எனக்கு விதமான சூழ்நிலைகள் எவ்விதமாக ஏன் இருக்கிறது என்று சொல்லி நம்ம அநேகர் நம்ம கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்கிறாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியோர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் பயப்படுகிற பயம், கொடுமை நடந்து விட்டுருமோ, மரணம் ஏற்பட்டுருமோன்னு நீங்கள் பயப்படலாம். கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருந்து சத்துருக்களை சிதறடிக்கப் போகிறார். அதுதான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை. அதனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற கலக்கம், பயம் இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். ஏன்னா நம்முடைய இருதயம் தேவையில்லாத கவலைகளினாலும் பாரத்தினாலும் நிரம்பி இருக்கிறபடினாலே தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த வார்த்தையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தங்கவே மாட்டேனது. ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய இருதயம் கவலைகளினாலும் பாரங்களினாலும் ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் தேவன் தருகிறதான எந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கூட தர முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை கட்டி போடப்பட்டது போல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது செய்ய நினைத்த காரியங்களை செய்யாமல் அது திரும்பி அவர்கிட்ட வெறுமையாக போவது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம் பெருந்தீனியினாலும் லௌகீக கவலைகளினாலும் உலக பாரங்களினாலும் தேவையில்லாத கலக்கத்தினாலும் நிரம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். இழந்து போனதால் அந்த சமாதானத்தை இந்த நாளில் கர்த்தர் மறுபடியுமாய் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த பாரங்களையும் கவலைகளையும் நம்மை விட்டு வெளியேற்றும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நிரம்பின பாத்திரத்தோடையே வரும்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் புதிய கிருபை என்பதே கிடையாது. அதை இழந்து போய் எவ்வளோ நாளாகுது. புதிய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாஞ்சியும் ஒரு விருப்பமும் ஒரு ஆசையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணமாகவே திரும்பி போய்கொண்டே இருக்கிறோம். போன வருஷம் ஆரம்பித்ததுபடியே இந்த வருஷமும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்தபடியே இனி வரும் வருஷங்களிலும் நம்ம அப்படியே இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல.
ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களினாலே, புதிய கிருபைகளினாலே நம்மை நிரப்பும்படியாய் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிறதான நன்மைகள், கிருபைகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தை சூழ்நிலைகளை, எங்களுடைய தேசத்தினுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நிம்மதி இல்லாதவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கலங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. மனிதர்கள் வீணான அலைச்சல்களினாலும் கண்ணீரினாலும் தங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதற்காக தேவநீர் எங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை நாங்கள் காணும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரிபிலா ரெனியா ஷத்துரினி சிஹாதுரின் துரீன மரு ஷபரரியாசியா ரிதுரீன ஷகத்துரந்தரானியோ ஷபரர மரதிரானியாசியா. கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிறதான அந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நினைத்து கொண்டே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள். தேவன் கொடுத்ததான, தேவன் விரும்புகிறதான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எல்லைகளில் இல்லாமல் போவதற்கு காரணம் உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க முடியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்க முடியாதபடிக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு பொல்லாங்கு தீமை செய்கிற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடியினால், உங்களுடைய குடும்பத்தை நிரப்பி இருக்கிறபடியினால், தேவன் கொடுக்க விரும்புகிறதான சமாதானம் உங்களுடைய எல்லைகளிலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி செய்து முடித்தவர் தான் உங்களுடைய தேவன். இனி எதுவும் அவர் செய்ய போகிறது கிடையாது. சிலுவையில் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்தவர் அவர். நாம் செய்து முடித்ததான தேவனை செய்து முடிக்காதவர் போலவும் அவரால் எதுவும் செய்ய முடியாது என்றதான அந்த நிலைமையில் தான் நம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாதுங்க. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற கலக்கங்கள், குழப்பங்கள் இந்த நாளில் மாறும்படியாக நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய இருதயத்தை பலவீனப்படுத்துகிற, பாரப்படுத்துகிற பொல்லாங்கான தீமையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இருதயத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாப்பை பெறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பாதுகாப்பு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டுவிட்டு, ஆண்டவரே, எங்களுக்குரிய நன்மை நீங்கள் இந்த நாட்களில் வைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பார்க்கும்படியாய், குடும்பமாய் அதை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் இவ்வளவா பேசி கொண்டிருந்தாலும் இன்னும் நமக்குள்ளே காணப்படுகிற அவிசுவாசத்தின் வல்லமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அவிசுவாசத்தின் வல்லமைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த தேவையில்லாத அந்த அவிசுவாசமும் பயமும் எங்களுடைய வாழ்க்கையை குழப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஏசப்பா, இவ்விதமான கலக்கத்தோடு, ஆண்டவரே, குழப்பத்தோடு வந்திருக்கிறதான இந்த செய்தியை கேட்க போகிறதான ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாகவும் தேவ சமாதானம் இந்த நேரத்தில் இறங்கி வருவதாக. நீர் பொய்யுரையாத தேவனாண்டவரே, நீ பொய்யுரையாத தேவனாண்டவரே. ரீமா ரதுலானா சஹத்ரே நஸ்ஹி ரீனாத்தியோ ரீரே மமரர மலக துலாந்தரே நௌஷபரர திரானியோ சிஹாதுரி நமக்கே துலானியோ ரிதிரீனா ஷகத்துரானியாசியா. தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல், குழப்பத்திற்கு தேவராய் இல்லாமல், சந்தோஷத்திற்கும் சமாதானத்துக்கும் உரியதான தேவன் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது.
அத்தகையதான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குவோம். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா விதமான கசப்புகளையும் வெறுப்புகளையும் தீமையான எண்ணங்களையும் பயங்களையும் நம்மை விட்டு வெளியேற்றிவிட்டு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானுடைய கையில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த மகாபெரிய விடுதலைக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் ஒரு பொதுவான பிரச்சனை கலக்கம். இந்த அரசியல் காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த சில நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காரியமும் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம் நிறைந்ததான சூழலையை தான் அது ஏற்படுத்துச்சு. ஏன் இது எப்படி இருக்குது? என்னுடைய காலத்தில் இப்படி இருக்குமானா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரப்பிள்ளைகளெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆண்டவரே, இதை மாற்றத்துக்கு உங்களால் முடியும். ஏன் இப்படி அரசியலில், சமுதாயத்தில், குடும்பத்தில் இவ்விதமான போராட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இதுக்கு ஒரு விடுதலையே இல்லையா என்று சொல்லி நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். ஜெபத்தில், தேவ சமூகத்தில் அதிகமாக போராடி கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் தான் தேவன் சொன்னார், நான் உனக்காக எழுப்பேன். உங்களுக்காக எழுந்து சத்துருக்களோடு போராடி அவருடைய கரங்களில் நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள கொடுக்க போகிறேன். சபைக்கு, தேசத்திற்கு. நம்முடைய தேசம் ஆசீர்வாதமான தேசம். எவ்வளவோ மிஷினரிகள் வந்து தங்களுடைய உயிரையே கொடுத்து சத்தியத்தை சொல்லி எவ்வளோ காரியங்களை தேசத்தில் செய்திருந்தாலும் இந்த நாட்களில் காணப்படுகிற சூழ்நிலைகள் அந்த அந்த தலைவர்களுடைய அந்த நமக்கு முன்பாக புறப்பட்டு போனதான நம்முடைய அந்த மிஷினரிமார்களையும் மற்றவர்களையும் கேவலப்படுத்தும்படியாக, ஆராதனை ஒடுக்கும்படியாக, ஆலயத்தை தீக்கிரையாக்கும்படியாக, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய வழியிலிருந்து விலகச் செய்யும்படியாக அநேக தீமையான காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாரம் ஒன்று வந்துச்சு, ஒரு பயமும் ஒன்று வந்துடுச்சு. என் காலத்திலே இப்படி இருக்குது ஆண்டவரே, இன்னும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை அறியாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இந்த கொடூரத்தில் நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற பொழுது தான் ஆண்டு சொன்னார், நான் உங்களுக்காக எழுந்து இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன். என் ஜனங்கள் இழந்து போனதான எல்லாவற்றையும் நான் மீட்டு கொடுக்கும்படியாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தி பிசாசுடைய கரத்திலிருந்து நான் எல்லாவற்றையும் பெற்று என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் பெற்றுக்கொண்டதை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறாங்க. அந்த ஒரு வெறுமையான உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. வெறுமையாக இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதம் நிரம்பி வழிய குடும்பமாக கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் இணைந்து நடக்கணும். என்ன சூழ்நிலை நமக்கு எதிராக மாறினாலும், என்ன கலவரங்கள் நமக்கு எதிராக வந்தாலும், நம்மை அழைத்ததான தேவனை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் சொல்கிறாரு, நாம் விடுகிறதான பெருமூச்சு நிமித்தமாக தேவன் எழுந்திருந்து நம்மேல் சீறுகிறவுடைய கைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை சுகமாக இருக்க பண்ண போகிறார். சுகம், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், சுகத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக எழுந்திருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட போகிறார். சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அதை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு நமக்கு எதிராக கர்ஜிக்கிற கர்ச்சனையை நாம் பார்க்குறோம். அவன் விடுற சவால்களை தான் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது ஒழிய தேவன் தந்ததான சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் போய்விட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி சத்திய தெய்வமாகி அவரை அறிந்து கொள்வீர்களானால், சத்தியத்தை நீங்கள் உண்மையாய் அறிந்திருப்பீர்களானால்
உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நிச்சயமாகவே சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துல சவுலுடைய தகப்பன் கீஸ், அவருக்கு சொந்தமான கழுதை காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன கழுதையை தேடும்படியாக சவுலை அவர் அனுப்புகிறார், தன்னுடைய மகனாகிய சவுலை. ஆனால் கர்த்தர் இவனை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த தேசத்தில் முதலாவது ராஜாவாக சவுலை தெரிந்து கொண்டதான தேவன் அதற்காக அவனுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டில் இருந்த கழுதை காணாமல் போக போயிடுச்சு. இவன் தேடிக்கிட்டே அப்படியே வரான். வரும்பொழுது கழுதையை கண்டுபிடிக்கலை. ரொம்ப நாள் ஆகிடுது. விட்டு வந்ததான தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தில் சொல்கிறான், என் கழுதையை தேடி போனதான என் பையனை காணல, அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிற சில கவலைகளும் பாரங்களும் உண்டு. தேவன் அனுமதியாத பாரங்களும் கவலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. தேவன் அனுமதிக்கிறதான கவலைகளும் பாரங்களும் எதுவாக இருக்குன்னு சொன்னால் ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, என்னுடைய தேசம் இவ்விதமாக சீர்குலைந்து போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கவலைகள் தான் இருக்கணுமே ஒழிய தேவையில்லாத வேறு உலக பாரங்களோ கவலைகளோ நமக்கு அவசியம் கிடையாது. தேடி போனதான கழுதையை கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். அந்த இடத்துல தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் தகப்பன் உன் மேலே இருக்கிறதான கவலை தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தின் மேலே இருக்கிற கவலைகளும் கண்ணீர்களும் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. இப்போது நம்முடைய பிள்ளைகள் கூட கொஞ்சம் நேரம் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நமக்கு ஒரு பாரம் வந்துடும். எப்பயுமே சாயந்தரம் 4 மணிக்கு வர பிள்ளை 6 மணி 7 மணி ஆகி வரலன்னா நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும், என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அதே போல் தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தினுடைய சூழல்களை பார்க்கும் பொழுது, குடும்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான பயம் இருக்கிறது. இந்த பொருளாதார நிலைமை இவ்வளவாக சீர்கெட்டு போய்கிட்டே இருக்குது. தங்கம் விலை வேறு கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. என் பிள்ளைக்கு திருமணம் செய்வதற்காக நான் ஏதோ கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். இப்போ அது மாப்பிள்ளை வீட்டில் அதிகமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த கவலை நிறைய பேருக்கு இருக்குங்களா? ஆமாம், இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். இதை குறித்து பேசிக்கிட்டு கூட இருப்பீங்க நீங்கள். என்ன பண்ணுறது, ஏதை பண்ணுறது, எங்கே போய் சீட்டு போடலாம், யார்கிட்ட போய் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் ஏமாந்து போயிடுவோம். நம்முடைய தேவனிடத்தில் வந்து அவர் ஒரு நாள் ஏமாற்றம் கைவிடவே மாட்டார். அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாள் வெறுமையாக திரும்பி போக விடவே மாட்டார். நம்முடைய தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம உண்மையாக தேவனை நம்பி வந்திருக்கிறோமா? முழு மனதோடு தேவனை நம்பி இருக்கிறோமா? அல்லது அரைக்குறையான மனதோடு, இல்லைன்னா சூழ்நிலைகளை பார்த்துட்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் நமக்காக வானத்தை கிழித்து நமக்கு கொடுக்க போகிறதான ஆசீர்வாதங்கள் ஏறணும். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட பரலோகத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்துக்கு தான் வெயிட் ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. நம்ம அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில்
கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். தேவ சமாதானத்தை இழந்து விடும் பொழுது தேவனுக்கு விரோதமான பாவங்களையும் பாரங்களையும் பிசாசு நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம இன்னும் மென்மேலுமாய் பயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்படி பயந்து கொண்டு இருக்கிறபடினால நம்முடைய சரீரத்தில் அதிகமான பலவீனங்கள் வந்துடுது, நிறைய வியாதிகள் வந்துடுது. டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தா இன்னும் நமக்கு அதிகமான பயமாக இருக்குது. தேவனை மாத்திரம் நம்புவோம், தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். டாக்டர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமானது. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை சத்தியமானது. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. உண்மை கூட மாறிடும், ஆனால் சத்தியம் என்பது ஒரு நாளும் மாறாது. தேவனுடைய வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தையின் மேலே நம்முடைய நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய வைராக்கியத்தை தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம திருப்ப போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு மார்த்தாவை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஊருக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மார்த்தாள் மரியாள் என்கிறதான அந்த சகோதரியுடைய வீட்டுக்குள்ளே அவர் போகிறார். அவங்க அடிக்கடி அந்த ஊர் பக்கமாக போகும்பொழுது அந்த வீட்டில் போய் அவர் இருந்துட்டு போகிறது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவரை அழைத்ததான அந்த மார்த்தாள், பாஸ்டர் வந்திருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறா. ஆனால் அவருடைய சகோதரி மரியாள் அவள் என்ன பண்ணுறா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். உடனே மார்த்தாளுக்கு கவலை வந்துடுது. அவர் இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறா, நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்டே இருக்கிறேன், ஆனால் என் சகோதரியாகிய மரியாளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இங்கே வந்து உங்ககிட்ட உக்காந்துக்கிட்டு உங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இந்த வார்த்தையை அவளுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீ போட்டு கொடுக்க போகுது, இந்த வார்த்தையாக மத்தியானத்தில் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்க போகுது அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். தேவையானது ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி தேவையில்லாத கவலைகளையும் பாரங்களையும் அநேகர் தங்களுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவையானது ஒன்றே ஒன்று தான், தேவ சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய பாதத்தில் காத்திருப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வது. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு நான் இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இருதயத்துக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கும் பொழுது அவங்க அறிக்கை செய்கிற வார்த்தை ஒன்றுக்கும் உதவாது. நான் சாகாமல் பிழைத்திருந்துன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி செத்து போனவங்களும் உண்டு. அப்போது பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், முழுவதுமாக இயேசுவை நீங்கள் நம்பி இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். இப்போ உங்களுடைய பங்கு யார் இடத்துல இருக்கிறது? நிறைய பேருடைய இந்த பங்கு ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதிகமான லாபம் இருக்குதுன்னு சொல்லி பங்கெல்லாம் வாங்கி போடுறாங்க. ஆனால் அதெல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வீழ்ச்சி அடைந்து போய் கொண்டே இருக்குது. அதை நினச்சா நிறைய பேருக்கு தூக்கமே வரதில்லை. நிறைய பேருக்கு தங்களுடைய பங்கெல்லாம் லாஸ் ஆகி போயிடுச்சுன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க கூட உண்டு. ஆனால் நம்முடைய பங்கு இந்த உலகத்தில் அல்ல, மாறாத தேவனிடத்தில் உங்களுடைய பங்கு இருக்குமானால் அந்த பங்கை உங்களை விட்டு யாராலையும் எடுக்கவும் முடியாது, யாராலையும் நஷ்டம் அடைய செய்யவும் முடியாது. எந்த வியாதி, எந்த பிசாசு இருந்தாலும் உங்களுடைய பங்கு இயேசுவின் இடத்துல இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய பங்கு யார் இடத்துல இருக்கிறது? யார் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க? உங்களுடைய முதலாளியா, அல்லது உங்களுடைய குடும்பத்தாரா, அல்லது உங்களுடைய உறவுக்காரர்களா, அல்லது உங்களுடைய நண்பர்களா? யார் இடத்துல உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? தொழிலில் நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. அழிந்து போகக்கூடிய மனிதர்களிடத்தில் தங்களுடைய பங்கு வைத்திருப்பார்கள். அந்த பங்கெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நீங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை வீணாகி போயிடும். மனுஷர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் என்னவானா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அது அவனுக்கு சாபமாக மாறிடும், பாவமாக மாறிடும். அதே தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும்
வீணாகவே வீணாகாது. அநேகர் தங்களுடைய வீட்டை குறித்து, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தாங்கள் வாங்கி போட்டிருக்கிறதான நிலத்தில் எப்படி வீடு கட்டுவோம், வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறோம், இப்போ பணம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அடுத்தது எங்கே போய் லோன் போடுறது, யாரை போய் பார்க்குறது, அரசாங்கத்தில் போய் ஒரு சின்ன ஆர்டர், ஒரு உத்தரவு வாங்கணுன்னா அதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது, லஞ்சம் இவ்வளோ கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதிலேயே தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கழித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தங்களுடைய உடலிலே வந்ததான வியாதியை குறித்து சீக்கிரம் மரணம் அடைந்துடும், இல்லைன்னா ஸ்கேனில் இப்படி ரிப்போர்ட்டில் அப்படி சொல்லியிருக்குது, உங்களுக்கு ஒரு கட்டி இருக்குதா, அது கட்டி என்ன கட்டின்னு தெரியல, அது என்ன கட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டை நம்மளுடைய பிசாசு கொடுத்துருவான் இருதயத்தில். அது வந்து கேன்சர் கட்டியாக தான் இருக்கும், அதில் பிழைக்கவே மாட்டேன், அதனால் நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடுன்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களான்னு தெரியல. காலத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே சாகணும், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த முடியாத அந்த காலத்தை நீங்கள் ஏன் முடித்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் ஏன் குறுகின காலத்திலேயே செத்து போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான அந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை குறுகி போக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னதான அந்த வார்த்தையை தான் இப்போ நம்ம இடத்துல பார்த்து சொல்கிறாரு. நீ பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இத்தகைய காரியங்களின் மூலமாக நான் வேதத்தின் மூலம் ஒன்று அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:22. எல்லோரும் சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான இந்த மனதின் மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நல்ல ஒரு மருந்து. அதை விட்டுட்டு முறிந்த ஆவி, பயந்த ஆவி, கலங்கின ஆவி, அது என்ன பண்ணும்? நம்முடைய எலும்புகளை உலர பண்ணும். எலும்பு உலர்ந்து போயிடுச்சுன்னா நிற்க முடியாது, நடக்க முடியாது, அசைக்க முடியாது, எதையும் தூக்க முடியாது, வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் டாக்டரு. உங்களுடைய எலும்பெல்லாம் ரொம்ப பலன் இழந்து போயிடுச்சு, அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, அப்படியே இருங்க, சீக்கிரமாக படுத்துடுவீங்க, படுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அவங்கள தூக்கி போகிறதுக்கு 4 பேர் ரெடியாக வச்சுக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கவலைகளின் பாரங்கள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனதின் சந்தோஷம்தான் நமக்கு நல்ல ஒரு மருந்து. இதை விட்டுட்டு நம்ம டாக்டர்கிட்டையும் மூதாதையர்களிடத்திலும் முற்பிதாக்களிடத்திலும் அவங்க கற்றுக்கொண்டதான அந்த மருந்து, இந்த இலையை உரைச்சி சாப்பிடுங்க, இந்த இலையை பிச்சு சாப்பிடுங்க, இதை வதக்கி 10 போடுங்க, உங்களுக்கு நல்லா போய்டுன்னு சொல்லி அதை தான் நம்புகிறாங்களே ஒழிய தேவன் சொன்னதான வார்த்தைகளை நம்மால் நம்ப முடிவதே இல்லை. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் மருந்தை விட்டுட்டு இந்த பாரம்பரியமான வைத்தியத்துக்கு போயிடலான்னு நிறைய பேர் போவாங்க. எங்கே போனாலும் உங்களுடைய இருதயம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கும் பொழுது அது உங்களுடைய எலும்புகளை உலர பண்ணும். எலும்பு உலர்ந்து போயிடுச்சுன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுங்க. இப்படிப்பட்டதான உலர்ந்து போன எலும்பை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் பாருங்கள், 10ஆம் வசனம். எசேக்கியேல் 37:10. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பள்ளத்தாக்கில் எல்லா எலும்புகளும் உலர்ந்து போய் காய்ந்து போய் எதற்கும் உதவாது கிடந்ததான ஒரு எலும்பு பள்ளத்தாக்கை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு உயிர் வருமா அப்படின்னு தேவன் வந்து எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு.
எசேக்கியேல் ஞானமாக சொல்கிறாரு, ஆண்டவரே அது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரூஹா காற்றை பார்த்து பேசு, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பேசு. 4 திசைகளிலும் இருந்தும் ஆவியானுடைய கிரியைகள் இந்த உலர்ந்த எலும்புகளை ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்க செய்ய போகிறது. அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் உரை அப்படின்றார். அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு சொன்னபடியே அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் 11ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உழைந்து போயிற்று, எங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்போ உழந்து போன எலும்பு என்ன சொல்லுது? எங்களுடைய எலும்புகள் உழந்து போயிடுச்சு, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, நாங்கள் அறுப்புண்டு போயிட்டோம், சீக்கிரமாக சாக போகிறோம். யார் சொல்கிறது? உலர்ந்த எலும்புகள் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே நீங்கள் போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை ரூஹா காற்றை அனுப்புகிறார். அந்த ரூஹா காற்று வந்த உடனே அந்த எலும்புகளுக்கெல்லாம் ஒரு உயிர் வந்து எலும்புகள் தங்களுக்குரிய அந்த எல்லா எலும்புகளோடையும் போய் உக்காந்து அது மேலே சதை வந்து தோல் வந்து உயிர் வந்து அவைகளெல்லாம் ஒரு பெரிய சேனையாக எழும்பி நிற்கிறது. ஹல்லேலூயா! இப்போ கர்த்தர் நம்மை ஒரு பெரிய சேனையாக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக இப்படி பயந்துக்கிட்டு இருப்பதற்காக இல்லை, பிசாசை எதிர்த்து நின்று போராடும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய எலும்பு உலர்ந்து போயிருக்கிறது. நீங்கள் பட்ட கவலைகளினாலே, மனமகிழ்ச்சி இல்லாத காரியத்தினாலே உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இப்போ உங்களுடைய எலும்பு உயிரோடு இருக்குதா, இல்லை உயிரற்று காணப்படுகிறதா, இல்லை உலர்ந்து காணப்படுகிறதா? எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய எலும்புகள் இருந்தாலும், ரூஹா காற்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அசைவாடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சேனையாக மாற்றுவார். நம்பிக்கை இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இதைத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படியாகவே தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டதற்கு காரணம், பிசாசோடு போராடி அவள் உழந்து போன எலும்புகளாக இருக்கிற அநேகரை உயிரடைய செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த ஜனங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்து அவர்களை ஒரு பெரிய சேனையாய் உருவாக்கும்படியாக கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பெரிய சேனையாக இருக்க வேண்டியதான நீங்கள் காய்ந்து போய் உலர்ந்து போய் வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உலர்ந்து போன எலும்பே, உன்னை உயிரடைய செய்யக்கூடிய வல்லமை என்னுடைய ஆவியிலே உண்டு, அதை நான் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆவியானவரை நீங்கள் எனக்குள்ள வாங்க, உலர்ந்து போன என்னுடைய எலும்புகளை உயிரடைய செய்யுங்க, நம்பிக்கை இல்லாது பள்ளத்தாக்கில் கிடக்கிறதான என்மேல் நீர் அசைவாடும்படியாக இந்த நாளிலே நான் உம்மை அழைக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நாம் சற்று நேரம் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறதான நம்மை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். ஆவியானவர் நம்மேல் வீச போகிறார். அவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஹல்லேலூயா! உலர்ந்து போய் நம்பிக்கை இல்லாது காணப்படுகிறதான நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய தேசத்தை அவர் உயிரடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா! நன்றி, நன்றி, நன்றி.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உருவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உலவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இந்த அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே, தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நீர்க்கனுமே கர்த்தரோடு நடக்கனுமே, காலூன்றி நீர்க்கனுமே கர்த்தரோடு நடக்கனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழும்பனுமே, ஹல்லேலூயா, தேசமெங்கும் செல்லனுமே. சேனையாய் எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. மறுபடி பிறக்கனுமே
மருமகனுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா பயங்கள் நீங்கணுமே பரிசுத்தமாகணுமே பயங்கள் நீங்கணுமே பரிசுத்தமாகணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா நோய்கள் நீங்கணுமே பேய்கள் ஓடணுமே நோய்கள் நீங்கணும் ஆண்டவரே பேய்கள் ஓடணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக வரணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை நம்மை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எசப்பா, உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையினாலே நாங்கள் வீணராக போயிட்டோம் ஆண்டவரே. எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டோம், எதற்கும் உபயோகம் இல்லாத போயிட்டோம் ஆண்டவரே. தோற்று போயிட்டோம் ஆண்டவரே. உழந்து போன எலும்புகளாக நாங்கள் இருந்ததுக்கு காரணம் உங்களுடைய சிந்தைகள் இல்லாமல் எங்களுடைய சிந்தைகள் எங்களை மேற்கொண்டதுனாலே நாங்கள் உழந்து போயிட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பரிசுத்த சிந்தை, உங்களுடைய சிந்தை என்னுடைய சிந்தையாய் மாறும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனம் மாத்திரம்தான் எனக்கு உணவாக மாறணும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம், மனிதருடைய வார்த்தைகளை பேசணும், மற்றவருடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம். அது எங்களுக்கு விஷமாக மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வசனம் தான் எங்களை உயிர் மீட்சி அடைய செய்ய போகிறது. உங்களுடைய வசனம் தான் எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறது. உங்களுடைய வசனத்தினால நீர் எங்களை நிரப்பும்படியாய் பரிசுத்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் காண முடியாதபடி இருக்கிறது. பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக உண்டாக்கும்படியாக, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவீராக. ஹல்லேலூயா. நமக்காருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நம்முடைய இருதயம் கலங்கவே கூடாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன், எதை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க? பயப்படுறதுனால உங்களுடைய சரீரத்தில் ஒரு முளதை உங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ ஏன் வீணா பயம்? சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய படகுல இயேசு கிறிஸ்து இருந்தாலும் சீடர்கள் பயந்து அவரை போய் அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறாங்க. ஐயரே, நாங்கள் சாகிறோம், அவங்களுக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்து ஒரே வார்த்தை சொல்கிறாரு: இறையாதை அமைதலாயிரு என்று சொன்ன உடனே இறைந்ததான கடல் அமைதலாயிடுச்சு. அங்கே பார்த்து இந்த மனுஷன் இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாரு. அந்த மனுஷன் உங்களோட இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை உடையதாக இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு நீங்கள் பேசும் பொழுது காற்றும் கடலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அந்த பக்கம் போகணும்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆனால் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. அதுதான் ஆண்டு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே அப்படின்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய உணவுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் இயேசுக்கு சொல்கிறாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்: அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்தவர் அப்படியே உங்களுக்கு செய்யாம விட்டுருவாரோ? நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ அதை அவர் கொடுக்க போகிறார். நமக்கு உடனே கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் உடனே கிடைச்சாலும் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கும். ஆனால் தேவன் அதின் காலங்களில் நேர்த்தியாக செய்கிறவர். உங்களுடைய தேவைகள் எதுவென்று அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உங்களுடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லிவிட்டு பயப்படாமல் கலங்காமல் அவரை மாத்திரம் பாருங்கள். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தும்படியாய் நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதனால் அற்ப விசுவாசிகளே அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன விசுவாசம் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசம் அளவு எந்த அளவுக்கு இருக்கணுமா? விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அளவு கடுகு கூட இல்லை, ஒரு சின்ன பொட்டு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம். கடுகளவு விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கேட்குற எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். ஆனால் உங்களுடைய இருதயம் கவலைப்படாமல் இருக்கும்படியாக இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன் நமக்கு கவலையிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது? ஏன்னா கவலை என்பது ஒரு கொடிய பிரச்சனையாக இருக்கிறது. மருத்துவ ரீதியாக அநேக வியாதிகளை உருவாக்குகிறது. இந்த கவலையில் தான் பிளட் ப்ரெஷர் வருது, டென்ஷன் வந்துடுது, பதட்டம் உண்டாகுது, டிப்ரெஷன் வந்துடுது. இதெல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த போராட்டத்தை வெற்றி பெறும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கவலை என்பது ஆவிக்குரிய சாலையில் தவறான ஒரு சைகை காட்டுகிறதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கேருந்து 5 ரோடு போனீங்கன்னா
5 ரோடு போகும்பொழுது அந்த டிராஃபிக்கை கடந்து போகும்பொழுது அந்த ஒயிட் லைன் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விளக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிகப்பு, பச்சை, மஞ்சள். இப்போது சிகப்பு விளக்கு இருக்கும் பொழுது நீங்கள் போகக்கூடாது, நில்லுங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக மஞ்சள் லைட் எரியும் பொழுது நீங்கள் உங்களுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ரெடியாக இருங்கன்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக பச்சை விளக்கு எரியும் பொழுது நீங்கள் போகலான்னு சொல்லி தெரியும். இதை ஒரு குடிகாரன் போய் நின்றுக்கிட்டு இருந்தானா அவனுடைய பார்வையில் அந்த விளக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா தாறுமாறாக தெரியும், புரியவே என்ன சொல்லிட்டு என்ன அந்த விளக்கில் என்ன இருக்குதுன்னே தெரியாமல் சிகப்பு போட்டுக்கிற நேரத்தில் புறப்பட்டு போவான். அதனால் அவனுக்கு ஒரு பெரிய விபத்து வந்துடும். அதனால் இந்த கவலை என்பது இந்த ஆவிக்குரிய சாலையில் நம்மை தவறாய் நடத்தக்கூடிய சைகையாக இருக்கிறது. போன்னு சொல்கிற இடத்துல நிற்பாங்க, நடன்னு சொல்கிற இடத்துல ஓடுவாங்க, உட்காருன்னு சொல்கிற இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகளாக இருக்கிறது. இந்த தவறான சிக்னலை பார்த்துட்டு நம்ம போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவு உண்டாகிடும். அதனால் தேவ சத்தத்தை கேட்போம். தேவன் ஒரு நாளும் தவறான திசையில் நம்மை நடத்தவே மாட்டார். போன்னு சொன்னால் போவோம், இருன்னு சொன்னால் இருப்போம், உட்காருன்னு சொன்னால் உட்காருவோம். சற்று நேரம் நீ துதிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நமக்கு ஒரு அவசரம், இப்போ போகணுமேன்னு சொல்லி பஸ்ஸு வேறு வராது, ட்ரெயின் வேறு அரை மணி நேரம் லேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அங்கே உடனே போகணுன்னு ஒரு ஆசை. கர்த்தர் எல்லாத்தையும் அவருடைய டைம் படி தான் நமக்கு செய்வார், அவருடைய நேரத்தின்படி தான் நமக்கு அனுமதிப்பார். நம்முடைய நேரம் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நேரத்திற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பயணம் இனிதாக இனிமையானதாக இருக்கும், ஆபத்து இல்லாமல் இருக்கும், எந்த விதமான விபத்துகளும் இல்லாமல் இருக்கும். இதில் ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு 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 கணிப்பு இருக்கிறது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குமா. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமைதலாகவே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருப்பாங்க. இது பகுதி பார்த்தலாம், உடனே பார்த்தலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெண்களுக்கு ஒரு விசேஷித்ததான ஒரு கிருபையை பிசாசு கொடுத்துருக்கிறான், ஆண்டவர் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பெண்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் 3 விதமான பெண்களை 3 பெண்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அன்னாள் என்றதான பெண். இவளுக்கு குழந்தைங்க இல்லை. அவருடைய சக்கலத்தை என்ன பண்ணுறா, இவளை திட்டி இவளை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த நாட்களெல்லாம் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, சாமுவேல் 1 அதிகாரத்தில் 1 வசனத்திலேருந்து 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நான் சொன்னதான காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பீனும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தையே அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கவலைப்படுறதுனால மாத்திரமில்ல, சாப்பிட்டாம கண்ணீரோடு இருக்கிறாங்க. புருஷன் கவலையோடு சொல்கிறாரு, ஏங்க அழுதுகிட்டே இருக்கிற, உனக்கு 10 பசங்க உன்னோடு இருக்கிறது பார்க்கல, நான் உனக்கு பெரியவனாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் இந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த துக்கம் இவங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதை போலவே நம்மளுக்குள்ளே இருக்கிற கலக்கம் நம்மை வேதனைப்படுத்தலாம், கண்ணீரோடு இருக்க வைக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நம்முடைய தேவன் பெரியவர், அவர் போதுமானவர், அவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்களை அவர் எவ்விதையும் தூக்கி நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அன்னாலை போல சாப்பிடாம அழுது புலம்பி
ஆண்டவர்கிட்ட போய் ஒரே வேதனையோடு கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவைகளெல்லாம் சந்திப்பேன், என்னுடைய வேலை இன்னும் வரலை, என்னுடைய வேலை வரும்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதுபோல் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, சில காரியங்களின் சமூகத்தில் காத்திருந்து என்னை துதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் நம்ம தேவன் பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய காதில் கேட்கறதே இல்லை. நமக்குன்னு சக்களத்தி ஒருத்தர் இருக்கிறா பாருங்கள், பிசாசு, அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கிட்டு தான் நீங்களும் நானும் கலங்கி குழம்பி கர்த்தரையே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் அன்னாளுடைய அவங்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை அன்னாளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியின் தாயாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு பெரிய சந்ததியாய் சாட்சியாய் நிறுத்த தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கென்று அவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரலும் நீங்கள் காத்திருந்து பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரையும் கவலையும் அவர் மாற்றுவார். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கலாம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, ஜெபம் பண்ணிவிட்டு பொறுமையாக காத்துருங்க, ஆண்டவரை நீங்கள் ஏற்ற நேரத்தில் கொடுப்பீங்க, அதுவரையும் நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி. அதுக்குள்ளே நமக்கு சும்மா இருக்கிறதே முடிகிறதே இல்லை. போய் அங்கே பார்க்கவும் இங்கே பார்க்கவும், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இந்த இடத்துல போய் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு சரியான நேரம் அவன் கொடுப்பான், அங்கே போய் கேட்டு இன்னும் பொல்லாத தீமைகளில் தான் நிறைய பேர் மாட்டி கொடுங்கிறாங்க. தேவனை விட உண்மை உள்ளவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் மாறாது, சத்தியம் உள்ளது. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்புவோம், அவரிடத்தில் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்தித்து என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீங்க, உங்களை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் நாம் நம்பி இருக்க போகிறோம். அடுத்ததான ஒரு பெண், யாக்கோபின் மனைவியாகிய ரெபேக்காள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தால் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். யாக்கோபுக்கு குமாரனை பெற்றார், ஆனால் அது ராகேலுடைய பிள்ளையா இல்லை. இந்த அம்மா அவசரப்படுறாங்க. புருஷங்கிட்ட போய் ஒட்டாரமாக நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், என் சகோதரிக்கு அவளுக்கு என்ன சொல்கிறா, தன்னுடைய சகோதரி யாக்கோபுக்கு பிள்ளை பெறுகிறதை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள். பொறாமை என்பது எழுபொருக்கி, பொறாமை வந்துடுது. ஆனால் இவன் எங்கே போய் தாக்குறா, பொறாமையினால் புருஷங்கிட்ட போய் தாக்குறா. நீங்கள் எனக்கு குழந்தை கொடுக்கல, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி. யாக்கோபு சொல்கிறாரு, நான் என் தேவனா, நீ எப்படி பண்ணிகிட்டே இருக்கிற. நிறைய சகோதரிகள் இப்படி தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு புருஷங்கிட்ட போய் சண்டை போடுறது, தேவனிடத்தில் சண்டை போடுறது. தேவன் என்ன நோக்கம் வச்சுருக்கிறான்னு தெரிஞ்சுமே தெரியாதவங்களை போல் நீங்களும் நானும் செயல்பட்டோம்னா தேவன் அமைதலாக ஆயிடுவார். தேவன் அந்த இடத்துல கிரியை செய்யவே முடியாது. அதனால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். இந்த ரெபேக்காளை போல் நீங்களும் நானும் இருக்கவே கூடாது. அடுத்ததாக சாராள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகால் எனும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தெரித்தாள். அவள் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். இப்போது வேலைக்காரியை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஐடியா, கர்த்தர் சொல்லிட்டாரு நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி. இவன் யோசித்து பார்க்குறா,
நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அதனால் எப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருப்பாரோ, நம்முடைய வேலைக்காரி மூலமாக அந்த குழந்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு தீர்மானம் பண்ணி வேலைக்காரியை தன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறாங்க. அவள் கர்ப்பவதி ஆனவொன்னே இவளை சீனியர் என்ன பண்ணுறா, அற்பமா என்றா. இது சாராய்க்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்தா சிரிச்சிருப்பார், இந்த வேதனை உனக்கு எதுக்கு, நான் கொடுக்குறவரில் நீ என்ன பண்ணியிருக்கலாம், காத்திருக்கலாம். நீயா உன் ஐடியா, நான் உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்படி தான் தருவேன்னு நான் உனக்கு சொல்லலை, அதுக்கு நீயா ஒரு திட்டம் தீட்டி தேவனுக்கு ஐடியா கொடுக்குறோம். நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான், அதனால் இப்படி இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம்ளா ஒரு முயற்சி பண்ணி நாம்ளா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கர்த்தருடைய கையில் கொடுக்கும் பொழுது அந்த வீடு ரொம்ப நாளைக்கு நிற்காது, அதில் ஏதாவது வீரல் வந்துடும். அதனால தான் கர்த்தருடைய நேரத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் நீங்களும் நானும் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது. சாராயுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் சாராயே தான், தேவன் அல்ல. ஆனாலும் அந்த குழந்தையும் குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருந்தார். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு யாரால் இருக்குதுன்னா சாராயுடைய பிள்ளைகளால் தான். சொந்த ஈசாக்கு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பெரிய உபத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது, பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார், சாராய் செஞ்சதான ஒரு அவசரமான ஒரு முடிவு. ஆகவே நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆனால் நான் இனி எதை கொடுத்து நான் அவசரப்பட போகிறது கிடையாது. உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய சித்தருக்கு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் ஐடியாலாம் ரொம்ப சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், பெரிய பட்டம்லாம் பெற்றிருக்கிறேன், ஆனால் அது எனக்கு எதுக்குமே உதவாத ஆண்டவரே. என்னுடைய யோசனைப்படி செஞ்சால் அது ரொம்ப காலத்துக்கு நிற்காது, அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதணும். ஆனால் உங்களுடைய திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண செய்வார். அடுத்ததாக, இந்த கவலை என்பது ஒரு பாரமாக இருக்கிறது. இந்த கடிக்கிற நாயை விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த நாயை கடிக்கிற நாயின்னு தெரியும், அதை விலை கொடுத்து வாங்குவாங்க பாருங்கள். அது வீட்டுக்கு வந்தோடனே இவங்களே கடிக்கும். நாய் கடிக்கிற நாயின்னு தெரியும் இல்லையா, ஏன் கடிக்காத ஒரு நல்ல நாயை வாங்கலாம்ல. கடிக்கிற நாயை தெரிஞ்சே விலை கொடுத்து வாங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த பாரம் கவலைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஆயிடுது. நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது, நம்முடைய முன்னேற்றத்தை முன்னேற முடியாதபடிக்கு காலதாமதம் செய்ய முடியாத அந்த கிருபையை இந்த கவலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் பாரமான எல்லாவற்றையும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நம்ம அவசரப்பட்டுகிட்டே இருக்கிறோம், கவலைப்படுறோம். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத ஒரு பாரம் வந்துடுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அதிக பாரமாக ஒன்றுமே வேண்டாம்ப்பா, உடைய லகுவாய் மாற்று என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் ஆலோசனை கொடுக்குறார். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் பாரமாக கவலையாக இதெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு ஏற்றது கிடையாது. உங்களுடைய வேகத்தை அது குறைக்கும், உங்களுக்கு தீமையை செய்யும், உங்களை கடிச்சுவிடும். அதனால் எச்சரிக்கிறார் ஆண்டவர், நீங்கள் தேவையில்லாத பாரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றும்படியாக, கவலைகளையும் பாரங்களையும் நீங்கள் அகற்றி போடும்படியாக தேவன் இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, கவலை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை மூச்சு திணற வைக்கும், இல்லது கழுத்தை பிடிச்சி நெரிக்கும், நம்மையும் தேவனோடு இருக்கிற உறவில் நம்மை பின்னுக்கு இழுக்கும் சக்தியாக இருக்கிறது கவலை. இந்த கவலையினால் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள். கவலை தான் நம்மளை தவறான முடிவெடுக்க வச்சிருது. இந்த கவலை தான் நமக்கு தேவையில்லாத பாரத்தை கொடுத்துருது. இந்த கவலை தான் நமக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது. இந்த கவலை தான் நம்முடைய கழுத்தை பிடிச்சி நெருக்குது. அப்போ இந்த நாட்களில் அந்த கவலையை வெளியேற்றும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நம்ம யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கவலையை பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி
தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மால் கவலையை மேற்கொள்ள முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மளை முற்றிலுமாக ஜெயங்கொள்ள வைக்கக்கூடிய தேவன் தான் அவர். அவரை நம்புகிற ஒரு நாள் ஒருவர் பேரில் ஒரு நாளும் குற்றம் சுமருவது கிடையாது, ஒரு நாளும் தோற்று போவது கிடையாது. தோற்று போவது போல இருந்தாலும் நிச்சயமாகவே வெற்றி நமக்கு தான் உண்டு. கர்த்தர், காரணம் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சிந்தை நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டு அமைதலாக இருப்போம். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பேரில் வைத்துருவோம். அபிஷேகத்தினால் நுகம் ஊறியும் தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா பாரங்களையும் கவலைகளையும் எசப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, நீர் எங்களை ஆண்டவரை முழுவதுமாக உங்களுடைய நன்மையினால் உங்களுடைய சமாதானத்தில் நிரப்புங்க. எங்களுடைய இருதயத்தில் பாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர், நீர் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்ய போகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய இருதய பாரங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அதற்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர், நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள். பரலோக பிதாவே, என்னுடைய சிந்தையில் பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிற குழப்பம் என்றதான அரண் இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவதாக. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எங்களுடைய இருதயத்தில் சிந்தையில் குழப்பத்தை கொடுத்து கலக்கத்தை கொடுத்து எங்களுடைய சிந்தையில் அரணை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால கீழே விழுந்து அழிந்து போவாயாக. எங்களை இத்தனை நாட்கள் எங்களை வேதனைப்படுத்தி எங்களை கண்ணீரோடு இருந்த பாரத்தோடு வைத்து கொண்டிருந்த பொல்லாத ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, கலக்கத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் என்றதான ஆவி உட்கார்ந்துருக்கிற சீட்டை இப்போ கீழே தள்ளி கிழிச்சு போட்டுறேன். ஸ்தோத்திரம். அந்த குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீட்டு போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் ஒரு சீட்டு அதுக்காக நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதுதான் உட்காந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அவனுக்கு எதுக்கு சீட்டு போட்டிங்க? ஹல்லேலூயா. நம்ம போட்டதான தப்பு. சீட்டு அவனுக்கு போட்டது தப்பு. நம்ம சீட்டு யாருக்கு போடணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு போடணும், இயேசுக்கு போடணும். அவர் வந்துட்டாருன்னா நம்முடைய வீட்டில் குழப்பமெல்லாம் இருக்காமல் போயிடும். அதனால் பிசாசுக்கு நானே கொடுத்ததான எல்லா விதமான இடங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களுடைய குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாய் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக வந்திருக்கிறதான தீமையின் வல்லமையே இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பம் ஒரு பெரிய புயல் மாதிரி வீசிக்கிட்டே இருக்குது. சிந்தையில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கார, நான் சொல்கிறத கேளணும். தேவனுடைய வார்த்தைக்கு மெஞ்சி அவன் சத்தம் அதிகமாக கேட்பான். பிசாசு பாருங்கள், என்றைக்குமே சத்தம் அதிகமாக தான் போட்டுகிட்டே இருக்கும். அவன் சத்தம் அதிகமாக போடுறதுனால அவன் பேசுகிறதெல்லாம் உண்மை என்று ஆகிடாது. அதனால் நம்ம
அவன் போராடுகிறதான அந்த போராட்டத்தை புயல் காற்றுகள் இயேசுவின் நாமத்தினால குழப்பத்தினால எனக்குள்ளாக வீசிக்கொண்டிருக்கிற என் எல்லைகளுக்குள்ளாக வீசிக்கொண்டிருக்கிற குழப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலா இரு என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, இறையாதே அமைதலா இரு, இறையாதே அமைதலா இரு. குழப்பத்தின் ஆவியே இறையாதே அமைதலா இரு. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீ அமைதலாயிரு, நீ அமைதலாயிரு, என்னிடத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தைய குழப்பத்தின் ஆவி ஒரு மேகம் போல் அப்படி மூடி மறைச்சிருக்குது. ஆனால் தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே போகலை. நம்ம மேலே, நம்முடைய மூளைக்கு மேலே அவன் குழப்பம் ஒரு மேகத்தை போல இருக்குது. அந்த மேகம் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட வேண்டும். எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மழை இப்பொழுது என் வாழ்க்கையில் பெய்ய வேண்டும். அதை தடை பண்ணி கொண்டிருக்கிற குழப்பத்தின் மேகமே இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையை விட்டு அகன்று போ என்று சொல்லுங்க. குழப்பத்தின் மேகமே என் குடும்பத்தை விட்டு, என் சந்ததியை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குழப்பத்தின் மேகத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை. என் மேல் மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடியினாலே குழப்பத்தின் மேகத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கிழிந்து, இயேசுவின் நாமத்திலே எரிந்து சாம்பலாய் போவாயாக. குழப்பத்தின் மேகமே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளாக தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற குழப்பத்தின் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட வேண்டும். குழப்பம் தடையாக இருக்கிறபடியினால்தான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நம்மளால் கேட்க முடியல. தேவன் நம்மளோட நேரடியாக பேசினாலும் அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்குள்ளே வர முடியாதபடிக்கு குழப்பம் நமக்குள்ளாக ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தடைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற குழப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழப்பம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியா, சீரழிக்கும்படியாகவே அந்த ஒரு திட்டத்தோடு தான், நோக்கத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் நன்மை செய்யக்கூடியவன் அல்ல. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். அந்த குழப்பத்தின் ஆவி அவன் நமக்குள்ள நம்ம அனுமதிச்சதுனால தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நம்ம சொல்ல போகிறோம், என் வாழ்க்கையை அழிக்கும்படியாய் கிரியை செய்கிறதான பொல்லாத குழப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவாயாக. என் குடும்பத்தை அழிக்கும்படியான நோக்கத்தோடு எனக்குள்ளாய் செயல்படுகிற தீமை செய்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான அஸ்திபாரங்களிலிருந்து வருகிற குழப்பத்தின் ஆவிகள் இருக்கிறது. நம்முடைய தலைமுறையாக நம்முடைய தாத்தா இந்த குழப்பத்தில் இருந்தார், அப்பா இந்த குழப்பத்தில் இருந்தார், இன்றைக்கி நான் இந்த குழப்பத்தில் இருக்கிறேன், நாளைக்கு என் பிள்ளை இந்த குழப்பத்தில் வந்துடும். அதனால் தீமையான அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிற குழப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லுங்கள். என் அஸ்திபாரத்தை விட்டு குழப்பத்தின் ஆவியே நீ வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு தூரத்திலிருந்து நம்முடைய மூளை பகுதியை தாக்க முடியா, குழப்பத்தை உண்டாக்க முடியா அவன் அம்புகளை வீசி கொண்டிருக்கிறான். அந்த அம்புகள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கினதுனால தான் நமக்குள்ள நம்முடைய சிந்தையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறான், ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆகவே எனக்கு விரோதமாய் வீசி எறியப்பட்ட தீமையின் அம்புகள், குழப்பத்தின் அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட இடத்துக்கு திருப்பி அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அது என்னுடைய மூளை பகுதியை தாக்கினதினாலே எனக்குள்ளாய் வந்திருக்கிற தங்கியிருக்கிற பொல்லாத கலக்கத்தின் ஆவி, துக்கத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறும்படியாக எல்லா விதமான தீமையின் அம்புகளும் திரும்பி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னுடைய மூளை பகுதி தேவனுடைய கரத்தினாலே தொடப்படுவதாக. இதுவரை பிசாசு தான் நம்ம தொட்டு நம்முடைய மூளை பகுதியை கெடுத்து கொண்டிருந்தா, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான நம்மளை தொட போறாரு. அவருடைய ரூகா காற்று நம்முடைய மூளை பகுதியை தொட போகிறது. நம்முடைய மூளை பகுதியில் ரூகா காற்று வீசும் பொழுது அது உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய போகிறது. ஹல்லேலூயா. பெரிய சேனையாய் நம்ம எழுப்பி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குடும்பத்தை போல் இருக்கிறதான நம்மை பெரிய சேனையாக எடுத்து நிறுத்த போகிறார். பிசாசோடு நேரடி
நேரடியான யுத்தம் செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இப்படி நம்ம சோர்ந்து போய் அமைதலாக இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தையில ரூகா காற்றே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வீசுவீராக, நீர் அசைவாடுவீராக, என் குடும்பத்துக்குள்ளாய் நீர் அசைவாடுவீராக, என் குடும்பத்துக்குள்ளாய் நீர் அசைவாடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தையில தேவையில்லாத கலக்கங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதான பொல்லாத தீமையின் வல்லமைகள், அன்கண்ட்ரோலபிள் தாட், கட்டுப்படுத்தவே முடியல. இதிலிருந்து வெளியே வரணும் நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனால் அந்த தீமையான எண்ணம் என் சிந்தையிலேயே இருந்துக்கிட்டே இருக்குது. இது வெளியேறணும்னு சொல்லி எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு அந்த சிந்தை என்னை விட்டு விலகாமல் இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அந்த சிந்தைகள் வெளியேறும்படியாக நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்குள்ளாக அரணுக்குள்ளாக இருந்து கொண்டு ஆண்டவரே கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு தீமையான எண்ணங்களை யோசனைகளை எனக்குள்ளாய் கொடுத்து என் குடும்பத்துக்குள்ளாய் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா விதமான கட்டுப்படுத்த முடியாத தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படியே தீமையான அந்த கற்பனை சக்திகள் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நடந்துருமா, அது உடஞ்சிருமா, இது கிடைச்சிருமா, இது கிடைக்காம போயிடுமா, இந்த பலவீனம் மாறாமல் போயிடுமா, இந்த மருந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்லாம் சொல்லி ஒரு விதமான குழப்பத்தையும் நம்முடைய சிந்தையில் பிசாசு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் சிந்தைகளுக்குள்ளாக இருக்கிற குழப்பத்தின் ஆவியினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கற்பனைகள், தேவையில்லாத கற்பனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒத்து வராத கற்பனைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிசாசினால் அனுப்பப்படுகிற தீமையான கற்பனைகள் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக, என் வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக, என் வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசுடைய தீமையான கற்பனைகளை எங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தை இயேசுவுக்கு கீழ்ப்படியும்படியாக நாங்கள் இப்பொழுது அதை சிறைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய சிந்தையை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்துகிறோம். அது எங்க கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும், தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள எங்களுடைய சிந்தை வரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கண்ட்ரோலை மீறி எங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற, பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த தூரத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். இந்த கலக்கம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா, நம்முடைய சொந்தக்காரங்க மூலமா தூரத்துல இருந்து அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, உனக்கு இன்னும் சரியாவலையா, உனக்கு நல்லாவலையா, இப்படி ஆயிடுச்சா, எங்க வீட்டு பக்கத்தில் இப்படி தான் ஒருத்தாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு தூரத்திலிருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தூரத்திலிருந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எங்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாய், கலக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் எங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தீமையின் கற்பனை சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. கற்பனை சக்திகள், தீமையான கற்பனைகளை எங்களுக்குள்ளாய் செய்ய வைக்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக ஆண்டவரே உங்களுடைய எதிர்ப்பு வல்லமை, பிசாசை எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்குள்ளாக கர்த்தர் உண்டாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நமக்குள்ள வல்லமை இல்லை, பலன் இல்லை. அந்த பலனை உண்டாக்கும்படியாக தேவனிடத்தில் கேட்போம். பிசாசை எதிர்க்கக்கூடிய வல்லமையை, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை கர்த்தரின் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக, சபை மக்களுக்குள்ளாக நீங்கள் தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகும்படியாக தேவன் ஒருவரே நீர் நியாயாதிபதி. நீர் நியமித்திருக்கிறதான எந்த நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாதபடி தடை செய்கிற குழப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய மூளை பகுதியில் பிசாசினால் உபயோகப்படுத்தப்படுகிற தீமையின் ஏணிகள், அதன் மூலமாக எங்களுடைய சிந்தைகளுக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிற தீமையின் சக்திகள், குழப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. தீமையின் ஏணிகள் உடைந்து எரிக்கப்பட்டு போகும்படி
வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அதை பயன்படுத்தி எங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த மட்டுமாய் நீர் எங்களோடு இருந்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றி ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த சமாதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இது எந்த விதத்திலும் எங்களை விட்டு நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எதை இழந்தாலும் உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் நாங்கள் இழந்து போகக்கூடாது என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம். இந்த தீர்மானத்தை நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள், இதற்கு பின்பாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியாக கலக்கத்திலிருந்து கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை நீங்கள் விலக்கி ஆண்டவரே, நன்மையான காரியங்களை காண செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.